ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சன் டிவி சீரியலே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ரன்னிங் சீரியல் அப்படின்னு கேட்டிங்கனாலே அது கயல் சீரியல் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2021 ஸ்டார்ட் ஆன இந்த சீரியல் இப்போ வரைக்கும் 2026 5 வருஷமாக ரன் ஆகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சீரியலில் தான் இன்னுமே கேரக்டர்ஸ் எதுவுமே அவ்வளோவா நிறைய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே அதே கேரக்டர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற நிலையில் இப்போ வந்து ஹீரோ வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்படின்ற தகவல் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் அதிகமாகவே வைரலாக போயிட்டுருக்கு. கயல் சீரியலில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சஞ்சீவ் அவங்க தான் இப்போ சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சஞ்சீவ் அவங்க வந்து அங்கே செட்டில் வந்து நடந்த ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக இனிமேல் நடிக்க வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களாம். குறிப்பாக வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இதை பற்றின விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியல. அவர் கூட நெருக்கமான சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இனிமேல் அவர் அதில் வந்து நடிக்க மாட்டார் இந்த சீரியலில் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. பட் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இன்னும் வெளியாகலை. அவர் கண்டிப்பாக இனிமேல் கயல் சீரியலுக்கு வரமாட்டாரா அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அடுத்தது கயல் சீரியலில் இப்போ எழில் வரல, அதாவது சஞ்சீவ் கேரக்டர் வந்து அந்த இடத்துல வரல அப்படின்னா அவருக்கு பதிலாக யார் வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. சோஷியல் மீடியாவில் இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு பலருடைய பேரையுமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இதில் சன் டிவி சீரியலில் ஆல்ரெடி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த ரோஜா சீரியல் அப்படின்றதில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஹீரோ வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி பேசப்படுது. அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து ஏற்கனவே வந்து ஒளிபரப்பான அந்த மகாநதி சீரியலுடைய அந்த ஹீரோ கூட சுவாமிநாதன் அவங்க கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் வந்து சிந்து பைரவி அந்த சீரியல் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து அது அந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கிறப்ப அதோடைய லீட் ஆக்டராக இருக்கக்கூடிய திரவியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது சோஷியல் மீடியாவில். ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சீரியல் சைட்லேருந்து, அதாவது சீரியலுடைய ப்ரொடியூசரோ இல்லைன்னா அதோடைய இயக்குனரோ யாருமே இதை பற்றின தகவல் எதுவுமே கொடுக்கல. பட் எழில் வந்து இவருக்கு பதிலாக யாரோட கேரக்டர் இவர் வரல அப்படின்னா யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வாரத்தில் எப்படியும் எழிலோட கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எழில் வருவாரா இல்லையா அப்படின்ற அந்த நிகழ்வுகளும் இனி வரும் எபிசோடில் தெரிஞ்சிடும். ஏன்னா இது வரைக்குமே எழில் கேரக்டர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது எழிலே எழுந்து வந்து அவருக்கே சுயநலம் வந்து கயலை வந்து மீட் பண்ணி அப்படி தான் 2 பேரும் இணையிற மாதிரி இருக்கும். 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஏற்படக்கூடிய எல்லா இன்னல்களையும் கையில் காப்பாற்றுறதுக்கு அவரே எழுந்து வந்து உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கதைக்களம் அப்படிங்கிறது இனிமேல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட்டு எழில் வருவாரா இல்லையா, அதாவது நம்ம சஞ்சீவ் வருவாங்களா இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியும். அதை பற்றின அப்டேட் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நான் வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.